வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ரைடர் மூவி. ஸோ இது நம்ம ட்ரிப்பில் ராஜஸ்தான் ரைடில் பார்த்தீங்கன்னா டே 14. ஸோ எங்கே இருக்கோன்னா வாப்பின்ற பிளேஸில் சிலதான் சூரத்தில் தான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து நைட்டு பெட்ரோல் ஸ்டே பண்ணது. ஸோ இப்போ தான் பெட்ரோல் டென்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக் பண்ணி எடுத்து பைக் லோட் பண்ணியாச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் மும்பை ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் பெங்களூர் தான் போயிட்டுருக்கேன். டுவர்ட்ஸ் மும்பை ரூட் தான் போகும்போது நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மகாராஷ்டிரா இண்டோர் ரூட்டு போனது. இந்த வாட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மும்பை ரூட்டாக வந்து கிளம்பிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ண தெரியல. நேற்று பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 570 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஏன்னா அங்கேருந்து கிளம்புனதே வந்து 3 மணி தான் கிளம்புறேன் நான் உதய்பூர்லேருந்து. ஸோ அதனால தான் அவ்வளோ கம்மியாக கவர் பண்ண முடிச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 கவர் பண்ணிட்டுருக்கேன். பார்க்கலாம். நம்ம ஸ்டே பண்ணலாம் பங்களே தான் பெட்ரோல் போடலான்னு பார்த்தேன். 96.65 ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் எரர் இருக்காமா, அதனால் இங்கே போட முடியாது. இப்போ கிளம்ப வேண்டியதான். எப்படியும் நெக்ஸ்ட் பெட்ரோல் ஸ்டாப் பண்ணேன். எங்கள் டாய்லெட் நீட்டாக இல்லை, அதனால் நெக்ஸ்ட் பெட்ரோல் பங்கில் தான் டாய்லெட் யூஸ் பண்ணணும். அப்போ அங்கேயே போட்டுக்கலாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:07. ஆக்சுவலாக கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டேன்னு சொல்லலாம். வழக்கமாக டெய்லி 10 மணி ஆக்குவேன், இன்றைக்கி 3 கிளம்பிட்டேன். ஸோ ட்ரிப்போ ரீசெட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபுல் டெஸ்டினேஷனில் மேப் போடல, சும்மா மும்பைன்னு மட்டும் மேப் போட்டிருக்கேன். அதனால் வந்து 4:45 காட்டுது. மும்பை கிட்ட போனோன்னா அடுத்த மேப் மாற்றி டெஸ்டினேஷன் போட்டோம். ஏன்னா ரொம்ப அவர் காட்டும்போது கொஞ்சம் ஓட்டுறதுக்கு இன்னும் இவ்வளோ அவர் இருக்கான்னு ஒரு ஷாக் ஆகுது. அதான் ஒரு பார்த்தா பிரிச்சுக்கல இருந்தா இருக்குல்ல, மும்பை 252. நெக்ஸ்ட் பெட்ரோல் பங்க் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியல, ஏன்னா ஆல்ரெடி பெட்ரோல் பிளிங்காக ஆரம்பிச்சிச்சு. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 16.66 லிட்ரு 1613. ரேட்டு தாங்க ஆச்சரியம். 96.84. எல்லா ஊரில் இப்படி இருந்துச்சுங்களேன். பெட்ரோலுக்கே நான் ஒரு 5000 சேவ் பண்ணிடுவோம் பார்த்தா. நெக்ஸ்ட்டு பெட்ரோல் பங்க் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்படியே ப்ரஷ் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிளம்புனது. சரி ஹைவேலே எங்கேயாச்சும் டிஃபனை முடிச்சிடலான்னு பார்த்தேன். கொஞ்சம் தூரம் ஹைவே தாண்டா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்படியே டைவர்ஷனில் ப்ராப்பர் ரூட்டே இங்கே தான் உள்ளுக்குள்ளே சிங்கிள் ரோடாக திருப்பி விட்டுருச்சு. இதுதான் ப்ராப்பர் ரூட்டுன்னு தெரியல. என்னோட நான் பைக்கை தான் போட்டிருக்கேன் மேப். ஏன்னா கார்னு போட்டால் இந்த வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிரஸ் வே காமிச்சு விட்டுருதா, நம்ம தேவையில்லாமல் போயிட்டு அப்புறம் வந்து பைக் அலோவ் பண்ணலன்னா பல்ப் வாங்கணும். அதனால் பைக்குனே தான் மேப் போட்டேன். பட் இந்த மாதிரி ரோட்டில் போயிட்டுருக்கு. இன்னும் எங்கேயாச்சும் மெயின் கனெக்ட் ஆனால் தான் டிஃபன் பார்க்க முடியும் எடுத்து. சுற்றி உடச்சி பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஹைவே கனெக்ட் ஆச்சுது. இது மேப்பு தான் எதோ சதி பண்ணிடுச்சா டவுட்டாக இருக்குது. சேம் ஹைவேல வந்து என்னைய லெஃப்ட்டு திருப்பி விட்டு எங்கே இல்லாமல் சுத்த வச்சு திரும்ப வந்து ஹைவே ஜாயின் பண்ணியிருக்கு. அதே ஹைவே தானான்னு எனக்கு டவுட்டாகவே இருக்குது. திரும்ப இல்லை ஒருவேளை ஏதாவது வீட்டில் டிராஃபிக் ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் ஆகி விட்டான்னு தெரியல. கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் சைடில் பெட்ரோல் பங்க் வந்துச்சு. ஆக்சுவலாக லாரியில் ரைட் சைடு வரிசையாக நிப்பாட்டிருந்தாங்களா, ஏன்னா பார்டர் தர போகுது மகாராஷ்டிரா பார்டர். ஸோ வந்து மகாராஷ்டிரா பார்டருக்கு தான் இவ்வளோ ஆர்டிஓ செக் போஸ்ட்டாக வரப்போது கிட்ட வந்துச்சு. ஸோ செக் போஸ்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா லாரி நிற்கிதுன்னு பார்த்தா இங்கேருந்து தாண்டிட்டா மும்பை மீன்ஸ் மகாராஷ்டிராவா, அங்கே பெட்ரோல் ரேட் ஹையாக இருக்கும். அங்கேருந்து வரவங்களுக்கும் அங்கேருந்து வந்தவொடனே இங்கே கம்மியாக. 2 சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா க்யூ மாதிரி லாரி ரோட் சைடில் அந்த பக்கம் இந்த பக்கம் நிற்கிறாங்க. பெட்ரோல் கம்மி போடுறது. நானும் ஆக்சுவலாக குறைஞ்சிருச்சுன்னா வந்து போடலான் இருந்தேன். பட் என்னன்னா 3 லிட்டர் தான் கம்மியாக இருக்குது. ஸோ 3 லிட்டர் கம்மின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 ரூபா வச்சாலும் 15 ரூபா தான் கம்மியாகும். இதுக்காக நான் மறுபடியும் வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் நிற்கணும். ரொம்ப கம்மியாச்சுன்னா நானும் போய் க்யூவில் நின்று போட்டிருப்பேன். நான் குஜராத்தில் தான் பெட்ரோல் அப்போ கம்மி, இங்கே தான் வந்து போடணும். ஏன்னா இந்த வெஜ்ஜுன்னு எங்கே பார்த்தாலும் வெஜ்ஜு ஹோட்டலாக வச்சுருக்கீங்கடா. சரி டிஃபனுக்கு சாப்பிட போயிடலான்னு பார்த்தா சரி வேறு வழி இல்லை, இதான் சாப்பிட்டாகணும். எங்கே ஹோட்டலுக்கு கருப்பு கண்ணாடி போட்டு கண்ணம் தெரிய மாட்டேங்குது. இங்கே தான் வழியாக தான் இருக்குது. இந்த ஓரமாக விட்டுருவோம், இல்லை இதிலே விட்டுடலாம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அவைலபிள் இருந்துச்சு. பட் ப்ரைஸ் பார்த்தா வந்துட்டு நான் நார்த் இந்தியாவே மாறி முடிய மாட்டேன். அதனால் மிசல் பாவ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். முதலில் வெங்காயத்தை எடுக்கவும் மலைச்சாரல் மாதிரி அப்படியே போய் விடுவோம். வேறு டிஸ்டர்ப் கொடுத்துருக்கு. தேங்க்யூ பையா. அதுக்கப்புறம் மிக்சர் எடுக்கிறோம். மிக்சரை எடுத்து மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுட்டு ஃபுல்லாக போட்டால் ஊறி வச்சுப்போம். அதுக்கப்புறம் பிச்சு தூள் சாப்பிடணும். ஸோ இதான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அப்புறமா லஞ்ச் எல்லாமே அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு நம்ம வந்து மூவ் பண்ணலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய சைக்கிள் ஓட்டுறாங்க. அதுக்காக சைக்கிளிஸ்ட் அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். நான் பைக்கில் போகும்போது நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சைக்கிள்லாம் ஓட்டி எப்படி தான் அவ்வளோ லாங் போகிறாங்கன்னு தெரியல. நம்ம சாப்பிடுவோம். ஒரு லெஃப்ட் எடுக்க வேண்டியது கொஞ்சம் பிரிட்ஜு மேலே போய் டைவர்ஸ் தான் இறங்கி வந்தாங்க. மேப்பில் தெரியுங்களா, ரெட் கலர் பார்க்கவே பயமாகி. 17 கிலோமீட்ரு 1 hour 4 minutes. என்ன மாதிரி இருக்க போது வச்சு பாருங்களேன். டிராஃபிக்கின் உச்சகட்டம்.
லெஃப்ட் சைடு போயிடும். நல்லா இறங்கி போட்டு போட்டால் போக முடிஞ்சால் போயிடலாம். செம டிராஃபிக்கு செம இதில் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டிக்கிட்டு போயிட்டுருக்கேன். என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பைக்கு கார்னு சொல்லி நல்லா தத்துவம் பேசிட்டு இருந்தேன்ல, மாற்றி வந்து கார் மேப்பை போட்டாங்க. அது என்னடான்னா சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. 2 போட்டாங்களா. அது ஹைவேல எக்ஸ்பிரஸ் வேல ஏற போய் அப்புறம் ரிட்டன் சுற்றி வந்து ஒரு வழி ஆயிடுச்சு. ஒரு வழி கோவா. வெல்கம் டு கோவா. வரேன். இன்னும் எல்லாம் முட்டிக்கிறாங்க ரயில்வே கேட்டா. ஓகே சூப்பர். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டிராஃபிக்கில் வந்ததில் வந்து ஒரு ஆழ்ந்த சிந்தனை வந்து தோணிடுச்சு. என்னென்னா ட்ரிப்புக்கு லாங் ட்ரிப்புக்கு இந்த பைக் வந்துட்டு செட் ஆகிடுச்சு அப்படின்லாம் வந்து ஓகேன்னு தான் இருக்குது. பட் இன்னும் அந்த அடுத்த ஒரு ட்ரிப்பு நான் இந்த பைக் எடுத்துகிட்டு போனோம்னா எகெயின் வந்து எனக்கு வந்து செலவு வந்து ஜாஸ்தியாக இருக்குதா. செலவு ஜாஸ்தினா வந்துட்டு இப்போ ரியர் டயர் மாற்றிருக்கேன். பட் கண்டிப்பாக இந்த டயர் அடுத்த ட்ரிப் போக முடியாது. ஃப்ரண்ட் டயர் ஆல்மோஸ்ட் ஒரு 80% காலி ஆகிடுச்சு. ஓகேவா. போனோடனே ஃப்ரண்ட் டயர் மாற்றணும். அதுக்கப்புறம் செயின் அண்ட் செயின் ஸ்ப்ராக்கெட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது மாற்றுற டைம் வந்துடுச்சு. சவுண்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா 28,000 கிலோமீட்டர் ஓடும்போது வந்து கண்டிப்பாக வந்து சவுண்ட் ஜாஸ்தியாக வரும். சவுண்ட் ஜாஸ்தியாக வருமா. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்து மாற்றி ஆகணும். சரி, அதுக்கப்புறம் வேறு என்னென்னா கரெக்டாக நான் வந்து சர்வீஸ் பண்ணி 6 கிலோமீட்டர் ஓட்டி அடுத்து சர்வீஸ் பண்ண வண்டி. ஸோ இப்படி இந்த செலவுகள்லாம் கேல்குலேட் பண்ணும்போது எனக்கு அப்ராக்சிமேட்டாக மினிமம் பட்ஜெட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 45,000 to 50,000 வந்து கண்டிப்பாக வந்து இவ்வளோதுக்கு ஆகுது. ஸோ அப்படி நான் யோசிச்சேன்னா வந்துட்டு நம்ம இப்போ அதை 50,000 கொடுத்து செலவு பண்ணி அடுத்த ஒரு ட்ரிப்பு ஓட்டணுமா, அதுக்கு பேசாமல் அசிட்டிஸ் என்ன கண்டிஷன் இருக்கோ அப்படியே வந்து சேல் பண்ணிடலாம் வண்டியை. நம்ம ஆசைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ஒரு லாங் டைம் போட்டு வச்சேன். நான் பண்ணியாச்சு. சரி ஓகே சேல் பண்ணிடலாம். சேல் பண்ணிட்டு அடுத்த ஒரு பைக் நம்ம வந்து வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு மைண்ட் தாட் தோணிட்டு இருந்துச்சு. அதை பற்றி ஒரு சின்ன ஒரு கமெண்ட் வந்து வேணால் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். பைக் சேல் பண்ணிடுங்க ப்ரோ, இந்த பைக் வாங்க நல்லாயிருக்கும் அப்படின்றதா சில ஐடியா இருந்தால் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் இந்த வண்டி நான் வந்து சேல் பண்ணுறேன்னா அடுத்தவும் திரும்பவும் ஒரு சூப்பர் பைக் தான் என் மைண்டில் இருந்துச்சு வாங்கணும் அப்படின்ட்டு. அதுக்காக புதுசாக தான் கிடையாது. இது எப்படி செகண்ட் ஹேண்ட் வாங்கணும் அதே மாதிரி அது ஒரு செகண்ட் ஹேண்ட் சூப்பர் பைக் தான் வாங்கலாம் பிளானில் இருந்தேன். பட் இப்போ கொடுத்துட்டு உடனே நம்ம அதே சூப்பர் பைக் வந்து நம்ம நினச்ச மாதிரி செகண்ட் ஹேண்டில் கிடைக்குமான்றது பார்த்தா வந்து கொஸ்டின் மார்க் தான். அதனால் அந்த சூப்பர் பைக் அடுத்த பிளான் வச்சுருந்தா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுட்டு நார்மலாக வேறு ஒரு பைக்கே வந்து டூரிங் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பைக் வந்து சூஸ் பண்ணலாம் தான் என்னோட பிளானு. மைண்டில் ஒரு பைக் இருக்குது. அது என்ன நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதான் இந்த சேல் பண்ணிட்டு அந்த ஒரு பைக்கை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நினச்ச அடுத்த சூப்பர் பைக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்போ நமக்கு அமையுதோ அப்போ அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மைண்ட் தாட்டில் இருக்கேன். அது இப்போ தான் இவ்வளோ நேரம் இல்லை, ஜஸ்ட்டு இப்போ ஒரு ½ hour மினிட் டிராஃபிக்கில் வரும்போது ஏதாச்சும் மண்டை யோசிச்சுட்டு இருக்கோம்ல, அப்போ யோசித்த விஷயம். ஏன்னா லாஜிக் யோசிச்சு ஒரு 50,000 மறுபடியும் செலவு பண்ணி நம்ம அடுத்த ஒரு டூரிங் இதில் பண்ணுறதுக்கு கண்டிஷனில் சேல் பண்ணிட்டு அடுத்த ஒரு பைக்கை மாற்றி விட்றலாமே அப்படின்னு தோணுச்சு. இதை பற்றின ஒப்பீனியன் வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க கமெண்டில். சின்ன பிரேக் ஸ்டாப் பண்ணுங்க, மறந்தே போயிட்டாங்க சொல்கிறதுக்கு. என்னென்னா 2 வீக்ஸ் கழிச்சு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டேன். சிக்கன் ஷவர்மா இங்கே வந்து தான் கிடைக்கும். எனக்கு குஜராத் வரைக்கும் ராஜஸ்தான் வரை கிடைக்கல. மகாராஷ்டிராவில் என்ட்ரான பிறகு தான் இந்த சிக்கன் முட்டை கடலில் படம் முடிச்சு ஃபஸ்ட்டே வந்து வேறு முடிச்சு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஷவர்மா கொடுத்தாச்சு. சேஸ் ஹைவே தாண்டி ஊர் தாண்டி பார்த்தீங்கன்னா ஹில் ரோடு வந்து ஆரம்பிக்குது. இந்த ஹில் ரோடை நான் வந்து பகல் டைம் எதிர்பார்த்தேங்க. லோனாவாலா, அதாவது இதுவும் ஒரு பிளேஸ் பார்க்கணும் மைண்டில் இருக்கும் தெரியுமா. லோனாவாலா அப்புறம் மகாபலேஸ்வரம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லோனாவாலா மைண்டில் இருந்த ஒரு விஷயம். அது பார்த்தீங்கன்னா இப்போ நைட் டைமில் நான் கிராஸ் பண்ணுறேன். சரி ஓகே, நைட் டைம் இன் லோனாவாலா. ஃப்ரெண்டில் பார்த்தீங்களா மேப் எப்படி இருக்குது, தாறுமாறாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து அப்புக்கு ஒரு ரூட்டு டவுன் ஒரு ரூட்டு போட்டுருவாங்க டோரில் லோனாவாலாவில். ஒரு நல்ல ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஏன்னா ஏறும்போது இன்னும் மேலே ஹைவே வேறு போகுது. பூனா எக்ஸ்பிரஸ் இது மேலே தான் போகுதா. இங்கே தாங்க இந்த எக்ஸ்பிரஸ் எங்கே ஆசைப்பட்டு தான் எதையும் தாறுமாறாக வந்தது. அதுக்கு ஆசைப்பட்டல வழி மாறி பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டேன். இந்த நோ என்ட்ரி போட்டுருக்காங்க. இப்போ நான் எங்கே போகணும், இங்கே போகணுமா, புதுசாக ரூட்டு போட்டுறாங்க. லெஃப்ட்டில் போகுது ரைட்டில் போகுதுன்னு போட்டுறாங்க. பட் நல்லாயிருக்கு. இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டாத வரைஞ்சி காட் ரோட்டில். ஸோ அதுவும் வந்து ஃபினிஷ்ட் பண்ணியாச்சு. வாவ், செம ஒரு வியூ, சிட்டி வியூ. ஆனால் டே டைமில் தான் இன்னும் செமையாக இருந்துருங்க. ஆக்சுவலி செமையாக இருக்குது ரோடு ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு ஹில்லில் வந்து இவ்வளோ ஒரு ப்ராட் ரோடு நான் பார்த்தது இது வரைக்கும். இது இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒன் வேக்கே 3 லேன் போட்டுருக்காங்க இந்த ஹில் ரோட்டில். ரைட் சைடுக்கு வந்து தனியாக லேன் இருக்குது. கீழே வியூ நல்லா இருக்குது பார்க்குறது. ஆக்சுவலாக வந்து இது வந்து டே டைமில் வந்து நல்லா ரசிச்சிருக்கலாம். தான் மிஸ் பண்ணிட்டேன்.
ஆனால் இன்னொரு சம்பவம் என்னென்னா ரெட் கலர் கோடு நிறைய இருக்குது. எவ்வளோ தூரம் மேலே டிராஃபிக்னு இல்லை. இந்த கவர் தாண்டி அடுத்த கவர் மேலே பார்த்தீங்கன்னா மேப்பில் அதெல்லாம் ரெட் கலரில் காட்டுது. சம்பவம் சொல்ல ஆரம்பிச்சு இந்த லூசு பசங்களாம் என்ன பண்ணல, பைக் லேனில் வந்து காரை கொண்டு விட்டு நிற்கிறாங்க. நான் பாட்டு போயிட்டு வந்திருப்பேன். பைக் லேன் கேப் விட்டு அவங்க பாட்டு ஓட்டினா பிரச்சனையே இல்லை. எண்டு வரையும் எடுத்துடுறாங்க கார் ஏரியாவே. இங்கே லாரி, ஆனால் ஆக்சுவலாக லாரியெல்லாம் வந்து ஒன்று பாராட்டி ஆனுங்க. பைக் லைனில் வந்து எப்போவுமே மோஸ்ட்லி 100ல் ஒரு 95% பார்த்தீங்கன்னா ஹைவே அவுட் எங்கேயுமே வந்து பார்த்தா பைக் லைனில் அதை ஏறவே மாட்டாங்க. அவங்க பாட்டு ஒரு லைனில் போய்ட்டுருப்பாங்க. இங்கே பாருங்க, ஒரு கோமுட்டி தலையை வந்து இங்கே நிப்பாட்டுற இருக்காது. அது போகவும் இல்லை, அவன் பார்க் பண்ணி விட்டு நின்றுருக்கான். சரிங்களா, எடுத்துட்டானா தம்பி கார் அது உள்ளே போகாதடா டே, ஏன்டா இந்த வேண்டாம் வர உனக்கு. சரியான டிராஃபிக்குங்க. லோனாவாலாவை அப்படியே என்ஜாய் பண்ணி ஒரு இடம் ஓட்டலான்னா ஃபுல் டிராஃபிக். ஆக்சுவலாக இப்போ எனக்கு என்னென்னா எங்கேயாச்சும் நிப்பாட்டி ஒரு கால் பண்ணணுங்க. எனக்கு அந்த ஆரத்தில் இருக்கேன். இந்த மும்பை ரூட்டை சூஸ் பண்ணி போடான்னு எனக்கு ஒரு புண்ணியம் வந்து ஐடியா கொடுத்தான். அவனுக்கு காலை பண்ணி இப்போ வண்டியாக கிளிக்கணும். அப்போ தான் என் மனசு சாந்தி அடையும். பார்த்தா நான் பாட்டுக்கு செவரேன்னு பார்த்தா வந்த ரூட்லேயே இண்டோரு அப்புறமா வந்து மகாராஷ்டிரா அப்படியே அந்த ரூட்டாக போயிருப்பேன். நான் மும்பை ரூட்டாக வாங்கினே செம்மையாக இருக்குண்ணா ரோடு, என்ன மாதிரி ஹைவே அப்படின்னா. கரெக்டு தான், அது காருக்கு பைக்குன்னு சொல்லாமல் விட்டான். கையெல்லாம் வலிக்குது கிளச்சு பிரேக் பிடிச்சி. ரைட்டு இவனும் கேட்டானா குட் பாய். ஏன்டா எங்கள் ஃப்ரெண்டில் வண்டியை அப்போ ரைட்டில் ஏறனீ. ஸோ பண்ணுற வேலை இருக்குது. டிராஃபிக் வந்து இப்போ தான் கொஞ்சம் நார்மல் ஆச்சு. என்னென்னா கிளச்சு சோலி இருந்து ஒரு கார் நின்றுட்டு இருந்துச்சு. ஒரு லாரி பார்த்தீங்கன்னா சோலி முடிகிற லெவலில் பார்த்தா தீச்சிட்ருக்கார் அவர். அதனால தான் அவ்வளோ டிராஃபிக்கு. இங்கே கொஞ்சம் மூவிங்கில் போய்ட்டுருக்கு அப்படியே டிராஃபிக். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு டனலுங்க, ஹில்ஸில் வந்து ஒரு டனல் உள்ள ஏரியாச்சு. இந்த ட்ரிப்பில் ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு டனல் நினைக்கிறேன். ஒரு டனல் வந்துச்சு, ஹெரியூர் தாண்டி வந்துச்சு. அது ஒரு குட்டியும் டனல், இதோ குட்டி தான், பட் அது இதோட குட்டியாக இருந்துச்சு. கிளச்சு ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி இது இல்லை, ரோடு ஃபுல்லாகவே அப்படி எல்லா வண்டியோட கிளச்சும் தீஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்மெல் அடிக்குது. ஏன்னா நார்மலாக போகிற ஸ்பீடில் போயிட்டு தான் போயிட்டுருக்கலாம். இந்த லாரி வந்து ரொம்ப டெட் ஸ்லோவில் போகும்போது பின்னாடி வர வண்டி வந்து ஸ்லோ பண்ணுறாங்களா, திரும்ப ஸ்லோ பண்ணும்போது அவங்க மறுபடியும் ஃபஸ்ட் இயர் போட்டு புல் பண்ணும்போது நல்லா கிளச்சு வந்து ஆஃப் கிளச்சு அப்படி தான் பண்ணுவாங்களே, அப்படி தான் ஃபுல்லாக வந்து கரிஞ்சிட்ருக்கு. ஹைவே தான் நான் வந்துட்டுருக்கேன். ஆனால் வந்து எங்கேயோ மிஸ் ஆகி எப்படியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு ஹைவே ஏற்றா என்னன்னு தெரில. இப்போ வந்து பார்த்தா ரோட் வந்து ஸ்ட்ரைட்டாக போக சொல்லுது. ஆனால் இங்கேருந்து ஸ்ட்ரைட் ரோடே இல்லை, ரைட்டில் தான் கர்வ் ஆகுது. வேறு எங்கேயோ ரூட் மாதிரி போக போகிறேன். எத்தனை கிலோமீட்டர் பஸ் 30 போல். ஐயோ எக்ஸிட் இருக்குங்க, ஆத்தி கீழே எக்ஸிட் இருக்குன்னு தோணுது. லோனாவாலா பூனா வயா டோல் எக்ஸ்பிரஸ் வே. ஓகே, கீழே இறங்கிட வேண்டியதான். தெய்வமே கனெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நான் எக்ஸ்பிரஸ் வேலை ஏறக்கூடாதுன்னு தான் காரில் வரக்கூடாது இப்படி வந்தது. அது ஏன் எக்ஸ்பிரஸ் வேலை மறுபடியும் ஏற்றி விட்டுன்னு தெரியல. வேறு பைக்கில் வரக்கூடாதுன்னு தோணுன்னு தெரியல. சம்மந்தமே இல்லாமல் என்னை எக்ஸ்பிரஸ் வேலை ஏற்றி விட்டு இங்கோட்டு வந்துருக்கேன் நான். மறுபடியும் எக்ஸ்பிரஸ் வே அந்த ரூட்டை காட்டுது. ஐயோ எந்த ரோடு போகிறதுனே தெரியலையே. பைக்கு போகலாமா போகக்கூடாதா? ஃபோனே உள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு. அந்த எக்ஸ்பிரஸ் வேலை தான் பைக்கை விட்டா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பாருதுக்கு. ஏன்னா விட்டுருந்தா இந்த டென்ஷனே இல்லாமல் அப்படியே எக்ஸிட் ஆகிருக்கலாம். இது மறுபடியும் சிட்டிக்குள்ளே வந்து சுற்றி எடுத்து ஆக்சுவலாக டின்னர் சாப்பிடலான்னு பிளானில் இருந்தேன். அதை வந்து ட்ராப் பண்ணிவிட்டேன். ஏன்னா ஷவர்மா சாப்பிட்டேன்ல, அதிலே வந்து பார்த்தா வந்து வயர் ஃபுல்லாகிடுச்சு. டைம் வந்து 9:30 மணி ஆகுது. இன்னும் ஒரு 2.5 மணி நேரம் அட்லீஸ்ட் ஓட்டினா தான். ஏன்னா என்னோடய டெஸ்டினேஷன் இன்றைக்கி டைம் பார்த்தா 4.5 மணி நேரம் ஓட்டணும். அதனால் ஒரு 2.5 மணி நேரமாச்சும் ஓட்டினேன் அப்படின்னா இந்த 2 ஹவரை நாளைக்கு சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி யோசிக்கணும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டீ பிரேக் அப்புறம் வந்து மறுபடியும் வண்டி எடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்த மாதிரி குட்டி டனல் இல்லாமல் அது கொஞ்சம் பெரிய டனலாகவே இருக்குது. அரௌண்டாக ஒரு 1 கிலோமீட்டர் மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் உள்ளே என்ட்ராயே 1 கிலோமீட்டர் ஆகிருக்கும். போகிறதுக்கு வரவே வர்றதுக்கு அந்த பக்கம் இருக்குது. சேம் பேரலாக அங்கே வந்து ஒரு லைன் இருக்குது.
ஆக்சுவலாக என்னோடய டெஸ்டினேஷன் வந்து ஃபஸ்ட் நான் வச்சுருந்தது வந்துட்டு பார்த்தா செம்ம சவுண்டாக இருக்கும். டெஸ்டினேஷன் வந்துட்டு என்ன ஊர் மறந்து போச்சு, கோலாப்பூர் தான் வச்சுருந்தேன். பட் என்னென்னா வந்து கோலாப்பூருக்கு இன்னும் 4 hours இருக்குது, கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால் சட்டாரா வருதுல்ல, சட்டாரான்னு வந்து ஊர் பார்த்திங்கன்னா அடுத்த இன்னும் வந்து ஒரு 1.5 hourல வந்துடும் நினைக்கிறேன். 1.5 hour or 2 hours வந்துடும். 2 hours வரும், 2 hours வந்துடும். அதனால் சட்டாராலே வந்து பெட்ரோல் பங்க் ஸ்டே போட்டுடலான்னு வந்து யோசனை. ஏன்னா மணி வந்து 10:15 ஆகிடுச்சு. 1 கிலோமீட்டர்லங்க, இது 2 கிலோமீட்டர் வந்து பார்த்தா 5 எக்ஸிட் ஆகிடுச்சு. டைம் வந்து 12 ஆகிறது ஒரு 10 நிமிஷம் இருக்குது. பெட்ரோல் பங்கில் வந்துட்டு ஸ்டே வந்து போட போகிறேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு 6வது பெட்ரோல் பங்க் நினைக்கிறாமா. இந்த 5 பெட்ரோல் பங்கில் வந்துட்டு ஸ்டே அலோவ் பண்ண ரீசன் வந்து பார்த்தா வந்து ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க்லேயும் சரி, செகண்ட் பெட்ரோல் பங்க் சரி இல்லாமல் வந்து எல்பிஜி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அவங்க காலையில் 4 மணிக்கு அவங்க லாரி வரும், நீங்கள் போட்டிங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்னாங்க, சின்ன பெட்ரோல் பங்க் அப்படின்னாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு பெட்ரோல் பங்கில் வந்து அவர் வந்து சிடுமூஞ்சி, அவர் கேட்ட உடனே 999 ஏதோ சொத்து கேட்குற மாதிரி 9 அதுக்கு அடுத்த பெட்ரோல் பங்க் வந்து அது சின்னது. ஆக்சுவலாக திரும்ப வந்து லாஸ்ட்டாக வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் கேட்டேன் எங்கே போடுற கேட்டேன் அந்த சைடில் அப்படின்னா ஓகேன்ட்டாங்க. அதனால் இங்கே 2 போட்டு தூங்க வேண்டியதான். ஆனால் ஒன்று நோட் பண்ணுங்க, ஆக்சுவலாக நிறைய பெட்ரோல் பங்க் மோஸ்ட் ஆஃப் இதில் பாரத்தில் மட்டும் கேட்டால் வந்து எந்த ஒரு கொஸ்டின் கேட்காம வந்து ஓகேன்றாங்க. வேறு இதில் பார்த்தீங்கன்னா யோசித்து கொடுக்கணுமா அப்படி சொல்லணுமா அப்படின்ற மாதிரி. பட் பாரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ஓகே உடனே ஓகேன்றாங்க. ஓகே அவ்வளோதான், நீங்கள் லாக் முடிச்சு. இன்றைக்கி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 517 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து 517 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2 டைம் போட்டு செய்துன்னா 2350 ரூபா ஆச்சுது. இன்னும் கொஞ்சம் கால் டேங்க் பெட்ரோல் இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆக்சுவலாக ஒரு 150 rupees தான் ஆச்சுது ஃபுட்டுக்கு மொத்தமாகவே. காலையில் சாப்பிட்டது, அப்புறமா இப்போ வந்து வரும்போது சவர்மா சாப்பிட்டது, அவ்வளோதான். அப்புறம் வீட்டில் இருந்து 2 டீ குடிச்சு, அவ்வளோதான். வேறு ஸ்டே எக்ஸ்பென்ஸ் 0 டென்ட் தான். ஸோ அவ்வளோதாங்க நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, நம்ம வந்து லாஸ்ட் டே 15th vlog ராஜஸ்தான் ரைடில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்க்கலாம். பாய், see you.